டெய்லி காலையில் 25 முட்டை நைட்டு மட்டும்தான். நான் அந்த எல்லோவெல்லாம் போட்டு ஒரு 15 நாள் செத்து போச்சு. அந்த பாவம்லாம் இருக்குது எனக்கு. இன்னைக்கு ஒரு துயர செய்தி, ரோபோ சங்கர் இறந்துட்டாரு. பழைய அந்த ரோபோ சங்கர் மாதிரி வந்து உடல் தேறி வந்துட்டாருன்னு நம்ம பார்க்கும்போது திடீர்னு அதிர்ச்சி என்னன்னு கேட்டால், அந்த 2 நாளாக வந்து அவர் சிகிச்சையில் இருக்கிறார், தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ஆச்சரியமாக இருந்தது, அதிர்ச்சியாகவும் இருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் திடீர்னு வந்து ரோபோ சங்கர் வந்து மரணம்னு சொல்லிட்டு செய்திகள் வருது. பல படங்களில் நடிச்சிட்டு இருக்கிறாருன்ற கூட தகவல் நமக்கு வந்தபோது, அவர் நார்மலாகி வீட்டுக்கு வந்துடுவாருங்க, அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுங்க அப்படி தான் நம்ம நினச்சோம். ஆனால் சடனாக அவர் வந்து உயிர் போகிற அளவுக்கு திடீர்னு எப்படி இது நடந்ததுன்றது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இங்கே இருக்கும், இங்கே சிகரெட்டு, இங்கிட்டு சரக்கு போடுறா பாட்டை, கமலஹாசன் பாட்டை போடுறா. இதில் யார் சிகரெட்டை பற்ற வைக்கிறதுன்றது ஒரு போட்டி. பீடியை வச்சு சரட்டுன்னு பற்ற வச்சிருவேன் அப்படின்னு அப்படியே வரிசையாக போகும். இனி வரும் காலத்தில் இது மாதிரியான ரோபோ சங்கர் மாதிரி நமக்கு விட்டுட்டு போகிற அந்த மெசேஜ் என்னென்னா, உடல்நிலையை பார்த்துங்க, ஒழுக்கமாக இருங்கன்றது தான் அவங்க நம்ம விட்டுட்டு போகிற பாடம். ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்னைக்கு ஒரு துயர செய்தி, ரோபோ சங்கர் இறந்துட்டாரு. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு 2-3 நாட்களாகவே வந்து அவருடைய சிகிச்சையில் அவர் இருக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு சூழலில் வந்து சில செய்திகள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வழக்கமாக வந்து ஏற்கனவே அவர் வந்து சிகிச்சையில் இருந்தார், மீண்டு வந்துட்டார், மறுபடியும் ஒரு சிகிச்சைக்கு போயிருக்காரு மாதிரி பலரும் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து பல விதமாக பேசினாங்க. ஆனால் எனக்கு எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை என்னென்னு கேட்டால், இது வழக்கமாக வந்து இது மாதிரி வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்க, குறிப்பாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவர் வந்து ஏற்கனவே ஒரு மேடையில் சொல்லியிருக்கிறாரு, மது பழக்கத்தால் வந்து என்ன உடல்நிலை பாதிக்கப்பட்டு சொல்கிறாரு. அதனால் வந்து இது மாதிரியான நபர்கள் வந்து அடிக்கடி சிகிச்சைக்கு போயிட்டு வர்றது சகஜம் தானே அப்படின்னு கூட நம்ம நினச்சோம். நம்ம ஏன்னா அவர் வந்து முதல்ல இருந்த அந்த உடல் வாகு மாறி ஒரிஜினல் ரோபோ சங்கரா, அதாவது முதல் ரோபோ சங்கர்ன்றது இப்படி தான் இருப்பார், இப்போ இருக்கிற மாதிரி தான் இருப்பார். இடையில் வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு ரொம்ப உடல் மெலிஞ்சிட்டார். அதுக்கு பிறகு வந்து 2-3 மேடை நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கும்போது கேட்டால், என்னங்க ரொம்ப ஆளே ரொம்ப கருத்து இருக்கிறாரு அப்படி கூட நம்ம சொன்னோம். அதுக்கு பிறகு இப்போ வந்து இயல்பாக வந்து பழைய அந்த ரோபோ சங்கர் மாதிரி வந்து உடல் தேறி வந்துட்டாருன்னு நம்ம பார்க்கும்போது திடீர்னு அதிர்ச்சி என்னென்னு கேட்டால், அந்த 2 நாளாக வந்து அவர் சிகிச்சையில் இருக்கிறார், தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ஆச்சரியமாக இருந்தது, அதிர்ச்சியாகவும் இருந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் திடீர்னு வந்து ரோபோ சங்கர் வந்து மரணம்னு சொல்லிட்டு செய்திகள் வருது அப்படிங்கும்போது ரொம்ப எனக்கு ஷாக்கு தான் இருக்குண்ணா. அது ஆச்சரியன்றதெல்லாம் தாண்டி அதிர்ச்சியான ஒரு வந்து, ஏன்னா நார்மல் ஆகிட்டாருன்றது தான் எல்லாருக்குமே தகவல். அவங்க குடும்பத்துலேயும் வந்து சரி, அவர் மேடை நிகழ்ச்சியில் அவரே சொல்லியிருக்கிறாரு, பல படங்களில் நடிச்சிட்டு இருக்கிறாருன்ற கூட தகவல் நமக்கு வந்தபோது, அவர் நார்மலாகி வீட்டுக்கு வந்துடுவாருங்க, அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுங்க அப்படி தான் நம்ம நினச்சோம். ஆனால் சடனாக அவர் வந்து உயிர் போகிற அளவுக்கு திடீர்னு எப்படி இது நடந்ததுன்றது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, நம்ம இந்த இடத்துல இறந்து போகிற எல்லா மனிதர்களும் ஒரு ஏதோ ஒரு மெசேஜை நமக்கு சொல்லிட்டு தான் போகிறாங்க. அந்த வகையில் நம்ம இங்கே யாரையும் கொச்சைப்படுத்தணும் நமக்கு நோக்கம் கிடையாது. ரோபோ சங்கர் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து பணம் எவ்வளோ சம்பாரிச்சாருன்றது நமக்கு தெரியாதுங்க. ஆனால் நிறைய மனிதர்களை சம்பாரிச்சிருக்கிறாருன்றது அவர் இறந்த பிறகு நம்ம பார்க்குறோம். அது வந்து அவருடைய மரணத்துக்கு போகக்கூடிய அந்த ஆட்களுடைய எண்ணிக்கை மற்றும் வந்து போகக்கூடிய நபர்களை வச்சு இவர் எவ்வளோ பேரை வந்து பணத்தை சம்பாதிக்கிறார், நிறைய மனிதர்களை சம்பாதிச்சிருக்கிறாருன்றதான் நம்ம பார்க்குறோம். எனக்கு வந்து என்னன்னா, இந்த இடத்துல வந்து நான் சந்திரபாபு காலத்தில் வந்து நான் சொல்ல முடியும், சந்திரபாபு காமெடி நடிகர்னா அவரும் மதுவில் தான் இருந்தார், சூரியராஜன் மதுவில் தான் இருந்தார், இன்னும் வந்து பல நடிகர்கள் வந்து மதுவில் வந்து இறந்துருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக காமெடி நடிகர்கள்னாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பெரிய சம்பாத்தியம் கிடையாது தான். நாகேஷ் கூட வந்து கிட்டத்தட்ட இறுதி நாட்களில் அவர் வந்து மது இருந்தாருன்னு தான் தகவல் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது எல்லாரும் இந்த இறந்து போகிற மனிதர்கள் வந்து நமக்கு என்ன கொடுக்குறாங்க, இந்த பெரிய கலைஞர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான வந்து மது பழக்கத்தில் இறந்தவங்க எல்லாருமே நமக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, உடல்நிலை வந்து நல்லா பார்த்துக்கணும், உடல் நலத்தை பார்த்துக்கணும். அதுவும் குறிப்பாக ரோபோ சங்கர் வந்து பார்த்திங்கன்னா பாடி பில்டரு அடிப்படையில் வந்து கேட்டால், அவருடைய எதிர்கால திட்டமே என்னென்னா, ஒரு பெரிய வந்து பாடி பில்டர் ஆகி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஏதாவது இடத்துல வந்து நம்ம வேலையில் போய் செட்டில் ஆகிடணும் அப்படின்ற அந்த கனவு தான் அவருக்கு இருந்திருக்கு. ஆனால் காலப்போக்கில் அவர் வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக வந்துட்டார், அப்புறம் கேபிஐயில் வந்தார், அதுக்கப்புறம் சினிமா நடிகர் ஆகிட்டார், கிட்டத்தட்ட ஒரு 50 படங்கள் நடிச்சிருக்கிறாருன்றது ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். ஒரு மனுஷனுடைய வளர்ச்சியை நம்ம கண் கூட பார்த்தோம். அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு தெரியும்,
வந்து அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டது. அஜித் கூட நடிச்சிருக்காரு, விஜய் கூட நடிச்சிருக்காரு, தனுஷ் கூட நடிச்சிருக்காரு. இப்படி பரவலாக இருக்கும்போது உடல்நிலை பாதிக்கப்பட்டதால படங்கள் வந்து அவர் இழந்தது உண்மைதான். அந்த பட வாய்ப்புகள்ன்றத விட அவர் சிகிச்சைக்காக அந்த ஷூட்டிங் போக முடியாத ஒரு சூழலில் அவர் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் மீண்டு வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். சமீபத்தில் இளையராஜா அவருடைய அந்த பாராட்டு விழாவில் கூட ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி அவர் வந்து எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருடைய உடல் வந்து பழைய உடல்நிலையில் தான் அவர் இருந்தார். இப்படி ஒரு செய்தி வரும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லைங்க. அது ரொம்ப எனக்கு இன்னும் கூட எனக்கு வந்து பல பேர்கிட்ட பேசணுன்னு கேட்டால், நார்மல் ஆகிட்ட மனுஷன் எப்படி திடீர்னு வந்து இது மாதிரி இறந்துட்டார் மருத்துவமனையில் 2 நாள், அதுவும் 2 நாள் சிகிச்சைக்கு போய் அட்மிட் ஆகி 2 நாளில் படப்பிடிப்பில் மயங்கி விழுந்தார். அட்மிட் ஆன 2 நாளில் வந்து இறந்துட்டார் போது அப்போ ஏற்கனவே உடல் உள்ளுக்குள்ளே வந்து அவருக்கு ஏதோ பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இருந்திருக்குன்றது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. சிலரும் சொல்கிறாங்க அது மது இருந்ததுனால வந்து அவர் இறந்துட்டார், மது தான் காரணம்னு சொன்னாங்க. அது அடிப்படை காரணமாக கூட இருக்கலாம். நம்ம வந்து இந்த இடத்துல அது விரிவாக பேச முடியாது. அது விவேக் அவர்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் வந்து கொரோனா ஊசி போட்டு வந்துட்டு இறந்துட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலகட்டத்தில் நம்ம அதை வந்து கொச்சைப்படுத்தாமல் நம்ம கடந்து போகிறோம். இது ஒரு மனுஷன் இப்போ உங்களுக்கு தெரியல, உண்மையை பேசினாலும் அது கொச்சைப்படுத்துகிற மாதிரி ஆகிடுது சில நேரங்களில். அதனால் நம்ம தவிர்த்துட்டு போகிறோம். இங்கே யாருமே 100 வயசு வரைக்கும் வாழ தான். ஆனால் நம்ம வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் உடல்நிலையை நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும். நம்முடைய வாழ்க்கை நமக்கானது மட்டுமே அல்ல, அது பிறருக்கானது. இந்த இடத்துல அவருடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலைஞனாக வந்து அவர் வந்து ஒரு சினிமாவில் பரிணமிக்கும் போது அவரால் பலருக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தினர் மட்டுமே வந்து அவருடைய வாழ்க்கையில் பங்களிக்கலை. அவர் ஒரு கலைஞனாக இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையில் பலரும் வந்து பங்களிப்பாங்க. அவர் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு வந்து வாழ்க்கை கிடைக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கணுன்றது தான் என்னுடைய எண்ணம். போகிற போக்கில் நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறோன்ற பேரில் மதுக்கு அடிமையாயிடும். அதை தாண்டி நான் சொன்ன உங்களுக்கு தெரியும், சோகத்தில் குடித்தேன், அதில் குடித்தேன். குடிக்கிறதுக்கு பல காரணம் சொல்கிறான். அது ஒன்று எனக்கு இந்த குடிக்க காரணம் சொல்கிறவங்களும் சரி, குடி பெருமையை பேசுகிறவங்களும் நான் வந்து பிடிக்கிறதே இல்லை. எனக்கு அது என்னவோ தெரியல. ஏன்னா அதுக்கு காரணம் கேட்டால் நாங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா தெரியும். எங்கள் குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பலரும் வந்து குடிக்கு அடிமையாகி வந்து பார்த்திங்கன்னா வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு மனுஷன் குடிக்கிறதுனால வந்து அந்த குடும்பமே தள்ளாடுதுன்றது தான் உண்மை. அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். இந்த இடத்துல நம்ம மீண்டும் நம்ம அதை சொன்னோம்னா என்னங்க இறந்து போயிட்ட பிறகு ஒரு மனுஷனை இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. அதனால் நான் தவிர்த்துருக்க விரும்புகிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேங்க. ரோபோ சங்கர் வந்து அவர் நிறைய காமெடியாக நிறைய விஷயங்கள் அவர் வந்து சொல்லியிருக்கிறார். அவருடைய ஆரம்பகால அந்த முதல் இன்ட்ரோவே நான் பார்த்துருக்குறேன். வேந்து ரொம்ப டேலண்டாக தான். நிறைய காட்சியில் வந்து விஜயகாந்த் மாதிரி அவர் மாதிரி பலரும் விஜயகாந்த் மாதிரி பேசுவாங்க. ஆனால் அவர் பேசுறது நான் ரொம்ப ரசிப்பேன், எனக்கு பிடிக்கும். அதே மாரி படத்தில் வந்து அவர் நடித்த நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பெரிய ஒரு காமெடியன் வந்து உருவாகிருக்கணும். இந்த ரேஞ்சு இதை தாண்டி இந்த ரோபோன்ற அந்த பிராண்டை தாண்டி, ரோபோ சங்கர் பிராண்டை தாண்டி அவர் இன்னும் அடுத்த நிலையை அவர் அடைஞ்சிருக்கணுன்றது தான் என்னுடைய அது நடக்காமல் போயிடுச்சு. அவருடைய கனவும் தன்னுடைய பேரனை வந்து நடிகனாகணும். ஸோ அந்த கனவும் வந்து சரிஞ்சு போச்சு. ஸோ இந்த கனவுகள் சிதைவதற்கு காரணம் என்ன? தனக்குள்ளே அந்த பழக்கம்தான். அது வந்து அவரே சொல்லியிருக்கிறாரு. அதனால் இனி வரும் காலத்தில் இது மாதிரியான ரோபோ சங்கர் மாதிரி நமக்கு விட்டுட்டு போகிற அந்த மெசேஜ் என்னென்னா, உடல்நிலையை பார்த்துங்க, ஒழுக்கமாக இருங்கன்றது தான் அவங்க நம்ம விட்டுட்டு போகிற பாடம். அதனால் பொறுத்து இருந்து நம்ம வந்து அவருக்கு வந்து எவ்வளோ மக்கள் திரள்றாங்கன்றதை நம்ம பார்ப்போம். அதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுப்போன்னு கேட்டிங்கன்னா, இப்போவே நான் பார்க்குறேன், இப்போ அதிகாலையில் நிறைய கூட்டம் அவரை தேடி வந்துட்டுருக்கு. இன்னும் மாலை வந்து அவருடைய பூத உடல் அடக்கம் செய்யும் போது எவ்வளோ பேர் மக்கள் வருவாங்கண்ணா. ஸோ அதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா, என்ன தான் நீங்கள் வந்து பெரிய கலைஞராக இருந்தாலும் அடிப்படையில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒழுக்கத்தோடு வாழணும் அப்படின்றது தான். நமக்கு யாருக்கும் பாதிப்பு இல்லைங்க. எனக்கு பழக்கம் இருக்குது. நான் காலையில் சாப்பிடும் போது குடிப்பேன், மதியம் சாப்பிடும் போது குடிப்பேன், வந்து நைட்டு சாப்பிடும்போது குடிப்பேன். இந்த குடின்னு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா குடியை கெடுக்குன்றது ப்ரூவ் ஆகிடுது. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனைவிக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவங்க மகள் வந்து கல்யாணம் ஆகிட்டு குழந்தையோடு இருக்கிறாங்கன்றது வேறு. ஆனால் இழப்பு தான், அப்பாவோட இழப்பு தான். ஆனால் அதே சமயத்தில் வந்து கேட்டிங்கன்னா மனைவி வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆதரவு இல்லாமல் இருக்கிறாங்கல்ல. அதெல்லாம் குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து இந்த மது அருந்துறவங்க எல்லாருமே இதை ரோபோ சங்கருடைய இந்த மரணத்தை வந்து ஒரு மெசேஜாகவே எடுத்துக்கிட்டு வந்து நம்ம வந்து வாழ்க்கையை மாற்றிக்கிறது தான், நல்லபடியாக மாற்றிக்கிறது தான். ரோபோ சங்கருக்கு நம்ம வந்து அந்த தெரிவிக்கிற அந்த இரங்கல் வந்து அர்த்தமான இரங்கல் ஆகுன்றது என்னோட நம்பிக்கை. நன்றி, வணக்கம்.